கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. என்ன வாக்கு கொடுக்குறாங்கன்னா, யாரெல்லாம் விடாய்த்து போன ஆத்துமா அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளால் வாழ்க்கைக்கு மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடும், சோர்வடைந்து போயிடும், அப்படி மனசு தளர்ந்து போயிடும். அப்படியே மனம் தொய்ந்து போய் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க, நான் உன்னை சம்பூரணம் அடைய பண்ண போகிறேன். சம்பூர்ணம்னு சொல்லும்போது நிறைவுள்ள வாழ்வு, முற்றிலும் பரிபூரண நிறைவு பெற்ற வாழ்வை நான் தருவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, தொய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் நிரப்புவார். அவர் தொய்ந்து போய் கவலை தோய்ந்த முகமாக இருக்கிறவங்களையும் கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, நான் அவனை சமாதானத்தால் நான் நிரப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறதுனால பிள்ளைகள் சோர்ந்து போயிருந்தாலோ, கவலைப்பட்டு முகம் தொய்ந்து போயிருந்தாலும் அவர் பொறுக்க மாட்டார். அவர் அப்படியே இறங்கி அவருடைய பிள்ளைகளை தேற்றி அரவணைத்து அவர்களுக்கு சம்பூரணத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு தாயை போல் அவர் நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம ஒருத்தர் சோர்ந்து போனால் அவங்களுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும், ஆனால் பலன் கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அவருடைய பலத்தை நம்மளுக்கு தந்து அவருடைய பலத்தால் நம்ம இடைக்கட்ட வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய சத்துவத்தால் நம்ம நிரப்பி பலன் அடைந்து எழும்பி நம்மளை பிரகாசிக்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய ஜனமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பலன் கொடுப்பார். அவருடைய ஜனமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு தான் தொய்ந்து போனாலும், எவ்வளவு தான் சோர்ந்து போனாலுமே நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நம்ம தரித்து நிற்கும்போது அவர் நம்முடைய சோர்வுகளை எல்லாம் நீக்கி முழுமை அடைந்த வாழ்க்கையை நம்மளுக்கு தரப்போகிறார். சம்பூரணத்தால் நிரப்ப போகிறாரு. அதே போல் அவருடைய சத்துவத்தால் நிரப்ப போகிறாரு. அவருடைய பலனால் நம்ம நிரப்ப போகிறார். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக, உமக்குள்ளே நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்ப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த வாக்கிற்காக நன்றி. எங்களை நீங்கள் உம்முடைய சம்பூரணத்தால் எங்களை நிரப்புங்க. எல்லா துதிக்கான மகிமையை இயேசு மகாராஜா ஒருவருக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.